நாம் மைமுண்டாவதாக இந்த நாளும் கூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை வாசிமா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இங்க அழகாக அந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. என்ன செய்யறது? ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். ஜெயம் கர்த்தரை மட்டும்தான் தர முடியும். நம்ம வாழ வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். விடுதலை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். வாழ்க்கையை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். வேற யாருனாலே முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி யோவான் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதனாலதான் மீண்டும் யோவான்ல சொல்லியிருக்கும், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது, நானே வாசல் என்று சொன்னார். இப்ப பரலோகம் போகணும்னாலும் இயேசு கிறிஸ்துவ தான் வழி. அவர் மூலியமாத்தான் பரலோகம் போக முடியும். வேற எந்த நம்பிக்கை எந்த காரியங்கள் இருந்தாலும் கூடி ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் வழி, அவர் தான் வழி. அங்க போகணும்னா நான் என்னால் மட்டும்தான் போக முடியுங்கிறாரு. இங்க அதனாலதான் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தராலே வரும், அவராலே தான் வரும். ஜெயம் கொடுக்கிறது அவரால் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். விதத்துல குதிரை அப்படின்னாலே என்னவாக்கும்? யுத்தத்துக்காக பயன்படுத்தும்படியாக, வெகு தூரம் பயணம் செய்யும்படியாக. அது இன்னைக்கெல்லாம் எல்லாரும் கூடி அதை வாங்கி உபயோகிக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல ராஜாக்கள் இது மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க? குதிரை வளர்ப்பாங்க, வாங்கி அதை வளர்த்து அந்த யுத்தத்துக்காக பயன்படுத்துவாங்க. வேதத்துல அநேக இடத்துல குதிரை குறித்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான அந்த பவர் அப்படின்னு சொன்ன முடியும், என்ன ஹார்ஸ் பவர், அதாவது குதிரைய பவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதோடைய வேகத்தை இணைப்பாங்க. வண்டி வாகனத்தும் கூடி மருந்து மாத்திரையில எல்லாம் கூடி என்ன செய்வாங்க? அதை சொல்லி வருவா. அப்படின்னு அந்த குதிரைங்கிறது அதுக்காக உபயோகிக்கப்பட்ட நாட்கள் அது. அந்த நாட்களில சரி, இன்னைக்கு நாட்களும் சரி. இப்போ குதிரைக்கு என்ன இருக்கு? ஒரு பவர் இருக்கு. அது அதிவேகமாக செல்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அப்ப இங்கேயும் கூட ஆண்டவர் வசனம் சொல்ற போது எழுதுறாரு, யாரு? சாலமோன் எழுதுற என்ன செய்யறாரு? குதிரை யுத்த நாளுக்கென்று, யுத்த நாளுக்கென்று. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட டைமுக்காக. இப்போ யுத்தத்துக்காக நம்ம இருக்கிற ஒரு படை இன்னைக்கு என்னென்னமோ உலகத்திலே உலக மகா யுத்தத்தினுடைய எத்தனையோ யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க? இன்னைக்கு 3ஆம் உலக போர் வந்துருச்சுன்னா அது இப்போ அதுக்குரிய காரியங்கள் தான் நடந்து போய் கொண்டு இருக்குது. அது வந்துருச்சுன்னா சொல்றாங்க, ஒவ்வொரு நாடுலையுமே அணுகுண்டு அவ்வளவு அதிகமா வச்சிருக்கிறாங்க. அந்த உலக யுத்தம் மட்டும் வந்துருச்சுன்னா இன்னைக்கு உலகத்தை அழித்து போடுற அளவுக்கு எல்லா நாடுலையுமே அணுகுண்டு இருக்குதுங்கிறாங்க. எல்லாம் அழிஞ்சு போயிடும், மொத்தமா அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்படி இருக்கு. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க? முன்னாடியே என்ன செய்யறாங்க? அவங்கவுங்க தேசத்துல அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இராணுவங்களும் ஹெலிகாப்டர் இன்னைக்கெல்லாம் இந்த கட்டத்துல ஆயிப்போச்சு. இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சி அதிகமா வந்தனால இன்னைக்கு அது மாதிரி இல்லாட்டினா அன்னைக்கு வந்து யானைப்படை, குதிரைப்படை இது மாதிரி எல்லாம் வளர்த்தி அதுக்குள்ள ஈட்டி கேடகம் அதெல்லாம் அதிகமா வச்சு அதிகமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு யுத்தம் பண்ண போற போது அதுடைய எப்படி நம்ம இராணுவம் எப்படி இருக்குதோ, நம்முடைய படைகளுடைய அவங்களுடைய பொருட்கள் எப்படி இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி தான் யுத்தம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. எந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் அதிகமா பெருகி அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டு அதுல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அடுத்த நாடோட யுத்தம் பண்ண. இன்னைக்கு ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யுத்தம் பண்ணிக்கொண்டே போய் மாறி மாறி நடக்கிறது. முஸ்லிம்ஸ் நாடுகளோட எல்லாம் காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் எதை வச்சு அவங்க யுத்தம் பண்றாங்கன்னா, அவங்க பேக்ல இருக்கிற அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இதை வச்சு நான் அவங்களை யுத்தம் பண்ண ஜெயிக்க முடியுங்கிற அந்த வைராக்கியத்தோடு தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதே போல என்ன இருக்கு? அப்போ ஒரு நாளுக்காக என்ன செய்யுது? இங்க வசனம் சொல்லிடுது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். அப்ப அதுக்காக ஒரு எக்ஸாம் பரீட்சை. இப்போ கேரளாவில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தொடங்குறது.
போன விடுமுறைக்கு முன்னாடியே எக்ஸாம் இங்கே கேரளாவில் வரும். அந்த எக்ஸாம் வந்துருச்சுன்னு சொல்லி என் பையன் டைம் டேபிள் சொன்னான். டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கப்பா, எக்ஸாம் இந்த டேட்டில் தான் இருக்குது அப்படின்னா. அப்போது அந்த டேட் வந்தையுமே என்ன செய்வாங்க, அலோன்ஸ் பண்ணினையுமே பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு ஆயத்தமாவாங்க அல்லவா? அதே போலத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த யுத்தம்ங்கிற ஒரு டைம் இருக்கும். ஒரு கால யுத்தம் எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனா என்ன செய்வாங்க, அந்த குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம காரியங்களுக்காக, சில காரியங்களுக்காக நீங்க ஆயத்தமாகறீங்களா? பிள்ளைகளுடைய லோனுக்கு, வீட்டு ஒரு காரியங்களுக்காக, வீடு கட்டுற காரியங்கள், இந்த பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், இது இந்த தேவைகள், இந்த லோனு வாங்கி இப்படி பண்ணணும் அப்படி செய்யணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன செய்வோம், அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. அங்க என்ன செய்யறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படு. நம்ம ஆயத்தமாகணும். இன்னைக்கு இந்த ப்ரேயருக்கு வர்றங்க, நேற்றே சொன்னனால நாங்கள் காலையில கூப்பிட்றோம்னு சொன்னங்காட்டி இன்னைக்கு ஆயத்தமாக இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும், நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இப்படி போகணும். இப்போ என்ன செய்யணும், முன்கூட்டியே ஆயத்தமாகணும். அப்போ எந்த காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்துறது நம்ம வேலை, ஆனா ஜெயம் கொடுக்கிறது அவர் வேலை. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ஜெயம் அங்கிருந்து வரும், ஜெயம் அங்கிருந்து தான் வரணும். நம்ம ஆயத்தம் மட்டும்தான் பண்ணணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அது ஃபினிஷிங் பண்றது கர்த்தராக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். தேவப்பிள்ளை, எந்தெந்த காரியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இன்னும் நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சியே பண்ணாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே செய்யாது. முயற்சி பண்ற போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அது ஒரு ஜெயத்தை தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. நான் ஒரு வேத வசனத்தோடு சேர்ந்து இதிலிருந்து வேற ஒரு சம்பவத்தை நான் எடுக்க நினைத்தேன். ஆனா ஜெபிக்க ஆண்டவர் வார்த்தை கொண்டு போகிற போது கர்த்தர் வேற வசனத்தை டக்குன்னு என்னோடு ஆவியானவர் இடப்படுகிறனால அந்த பகுதியில் நான் பேசுகிறேன். நான் இதை விடிச்சிருக்கும் போது தியானிக்கும்படியாக தாவீது கோலியாத்தோட காரியத்தை நினைச்சிருந்தேன். ஆனா ஆவியானவர் இப்பொழுது டக்குன்னு ஆண்டவர் வார்த்தை மாத்துறாரு. என்னன்னு, யோவான் 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இந்த வார்த்தை, நாங்க அதிகால பிரேயர்ல முதல்ல நிறைய டைம் தியானிச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் மீண்டும் நம்மோடு போட விரும்புகிறார். ஆயத்தப்படுத்துகிற அனுபவத்தோடு நான் ஜெயத்தை குறித்து பேச விரும்பினேன். ஆண்டவர் பேசுறாரு, நீ ஆயத்தை குறித்து இடைபெடுன்னு ஆண்டவர் ஆவியானவர் பேசுறதுனால அந்த பகுதிக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் பேசினாத்தான் மட்டும்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அவர் வார்த்தை தான் நமக்கு பலனை, அவர் தான் விடுதலை செய்ய முடியும், அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அன்று சொல்றாரு அல்லவா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படிங்கிறது போல அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, அங்க வாசிச்சோம்னா அங்க அழகா இருக்கு. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுக்கையிருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறவருக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்துச்சு. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் அங்க விடுதலை கொடுக்கிறாரு, அற்புதத்தை செய்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு. எப்படி? 38 வருடம் வியாதியுள்ள மனுஷன், 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன், கொஞ்ச நாள் அல்லங்க. அப்படி ஒருத்தர் எங்க இருக்கிறான்? அதுக்கு முன்னத்த வசனம் நமக்கெல்லாம் தெரியும். பெதஸ்தா என்கிற குளக்கரையில. இதைத்தான் நம்ம எங்க இருக்கிறோம், காரணியா பெதஸ்தா அங்க போனோம்னா நம்ம இதைத்தான் அங்க போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் சிலையெல்லாம் வடிச்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அமைதியாக நல்லா ஜெபிச்சுட்டு எல்லாம் வரல. நீங்களாம் காரணிய பகுதிக்கு போயிருப்பீங்க, பெதஸ்தாவுக்கு போயிருப்பீங்க. நாங்கள் சமீபமாக கூடி நாங்கள் இப்போ போயிட்டு வந்தோம். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க இருக்கு எப்படி, 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் ஒருவன் அங்கே இருந்தான். அந்த குலத்துடைய காரியம் என்னவாக்கும், அங்க அங்க ஒரு பெரிய வியாதி உள்ளவங்க எல்லாம் வசனம் ஃபுல்லா இருக்கிறதுனால நான் டைம்னால போயிட்டு இருக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த குளத்துல அந்த உள்ள போய் இறங்குனா சுகமாயிடுவாங்க. எப்படி? அங்க திடீர்னு ஒரு தேவதூதன் வருவான். அந்த குளத்துல தண்ணீர் நிரம்பி இருக்கும். அந்த தண்ணியில இறங்கி கலக்கி விடுவான்.
கலக்கு நீமை யார் அதுல முதல்ல இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதி, அந்த குஷ்டரோகமோ கேன்சரோ எத்தனை வியாதியா இருந்தாலும் சுகமாயிருவான். அதுதான் அந்த பெதஸ்தாவுடைய அனுபவங்கள். அதனால அநேகர் பிறவி சப்பானிகள் எல்லாரும் எங்கேயும் இருப்பாங்க, அங்க வந்து படுத்து கிடப்பாங்க. குருடரு, சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் எல்லாரும் என்னவாங்க, முதலாம் வியாதிக்கார அநேகர் அங்க படுத்துட்டே இருப்பாங்களாமா. எல்லாரும் வருவாங்க, சுகமடைவாங்க, போயிடுவாங்க. அதே போல சூழ்நிலை இருக்கிற போதுதான் அங்க இருக்கு, அங்க ஒருத்தன் இருக்கிறான், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனும் இங்க இருக்கிறான், அங்க இருக்கிறான். ஆனா அங்க எத்தனை நாள் அங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அவனுக்கு வந்த வியாதி எத்தனை வருஷமாமா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 38 வருஷம். என்ன கொடுமை பாருங்களேன். சாதாரண இல்ல, 38 வருஷம் வியாதி. தேவனுக்கு மகிமுண்டாவதாக. பாருங்களேன், அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். நம்மளுடைய பிரச்சனையும் சில நேரத்துல இத்தனை நாளா நாங்க வியாதியோடு இருக்கோம், இத்தனை நாளா கஷ்டப்படுறோமே, அப்படியெல்லாம் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கோம். அங்க என்ன இருக்கிறான், அவன் இருக்கிறான். ரெண்டாம் அவன் சொல்ற போது நீங்க வேதத்துல வாசம்னா இருக்கோ, அங்க என்ன சொல்றான் அவன், அவன் ஆண்டவர் நீ சுகமடைய விரும்பி ஆண்டவர் கேட்கிற போது அவன் என்ன சொல்றான், என்னை கொண்டு நான் போய் இறங்குறதுக்கு முன்னாடி வேறவங்க இறங்கிடுறாங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் கூடி யாரும் இல்லை அப்படின்னா அவன் என்ன செய்யறான், தனிமையா இருக்கிறான். அதாவது அவங்க வீட்டுக்காரரை கொண்டு வந்து விட்டாங்களோ, சொந்தக்காரரை கொண்டு போய் விட்டாங்களோ, தெரிஞ்சவங்க கொண்டு போய் விட்டாங்களோ தெரியாது, இப்போ அவனுக்குண்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்குண்டு உதவி செய்யறதுக்கு. அந்த வசனம் சொல்லுகிற பாருங்க, முந்தி குளத்துல கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லைப்பா, எனக்குன்னு பரிந்து பேச யாரும் இல்லை, எனக்குன்னு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாருங்க, எனக்குன்னு யாருமே இல்லைப்பா, எனக்குன்னு இப்படி ரெக்கமெண்ட் பண்ண யாருமே இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லாதனாலதான் இன்னைக்கு அப்படியே கிடக்கிறேன்னு அவன் சொல்றான். அப்படி கிடக்கிற மனுஷனைத்தான் கர்த்தர் தேடி வராருங்க. தேடி வந்து ஆண்டவர் பேசுறாரு, என்ன செய்யறாரு, என்ன கேட்கிறாரு, இருக்கிற போத கேட்கிறாரு. அந்த 6ஆம் வசனத்துல, நீ சொஸ்தமாக வென்று ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வாழ்க்கையில மாற்றம் வேணும், சுகம் கிடைக்கணும், பலம் கிடைக்கணும், அற்புதம் செய்யணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், என்னுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் வேணும், என் குடும்பத்துல மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறோம் நினைக்கிறியான்னு சொல்லி முதல்ல கேட்கிறாரு. அவ வந்த நோக்கம் அதுக்குத்தான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறாயா? அவன் என்ன நினைச்சிட்டான், ஏதோ நம்ம வழியில போற போது உட்கார்ந்து நின்றுட்டு இருப்போம் இல்லம்மா, பஸ் ஸ்டாப்ல பேப்போம் இல்லம்மா, ஏன் நின்றுட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் பஸ் போற மாதிரி இருக்கு, எங்க போறீங்க? சில யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா, ஓ படிக்கிறீங்களா, எந்த ஸ்கூல், யாருன்னே தெரியாது, கேட்பாங்கல்லவா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க. அது லேடிஸா இருந்தா ஆம்பளைங்க பசங்க வேணும்னே வந்து பேசுவாங்க, எத்தனை நேரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு எங்க அப்படிம்பாங்க. இல்லாட்டி சில ஐடி கார்டு போட்டுட்டு போவாங்க தெரியுமா, அதை பார்த்தாலே நான் நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சகோதரி போற போதெல்லாம் பாக்குறோம், அவங்க சொல்லுவாங்க, போன்ல பேசிட்டு கூட தெரியுங்க, இப்ப திடீர்னு பேசுவோம், யார் பேசுறாங்க, யாராக்குன்னா யாரும் தெரியாது, நம்ம ஐடி கார்டு பார்த்தையுமே நீங்க அங்கேயே வேலைக்கு போறீங்கன்னு தன்னை போல கேட்பாங்க. அப்ப சில அடையாளங்கள் என்ன ஆயிடுச்சு, நம்மளை கேட்கறதா இருக்கும். அங்க அப்படித்தான் என்ன ஆயிடுச்சு, அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இயேசுவே வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் அறியாதவனாக இருக்கிறான். அங்க கேட்கிற போது அவன் சொல்றான், அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும். அவன் என்ன செய்யறான், அந்த காரணத்தை பூரா புலம்புறான். நம்ம ஒரு காரணத்தை கேட்டீங்கன்னா என்ன செய்யறான், அவன் சொல்றான். நீங்க யாருகிட்ட கேட்டு பாருங்க, ஆராய்ச்சிக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். விரலுக்கு தகுந்த வீக்கங்கிற மாதிரி, வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு பாடு இருக்கும். பெரிய பணக்காரனை போய் பாருங்க, கோடீஸ்வரங்கிட்ட போய் பாருங்க, அவனும் அதை குறித்துள்ள சில கவலையும் போராட்டத்தை சொல்லித்தான் இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம இல்லவே இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் இல்லாம இல்லவே இல்லைங்கள, எல்லாத்துக்குமே இருக்கு. ஏதோ விதத்துல ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சிறு குழந்தையை பாருங்க, அதுக்கு விளையாடுறதுக்கு விடலையேன்னு சங்கடப்படுங்க. படிக்கிற பிள்ளைக்கு பாருங்க, எப்ப எனக்கு லீவு கிடைக்கும், ஐயோ எக்ஸாம் வருது அப்படிம்பாங்க. வேலை ஒரு டீனேஜ் அது வேலைக்கு போற பிள்ளைகள், காலேஜ், அவங்களுக்கு ஒரு வேற கவலைகளா இருக்கும். பிள்ளைகளை பெற்றோருக்கோ பிள்ளைகளை படிப்பு முடிக்கணும், நல்ல இடத்துல கரம் பிடிச்சு கொடுக்கணும், இப்படி ஒரு காரியம் இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஏஜ்லயும் ஒரே இருக்கும், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதா தான் இருக்குது. இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறான். விதியோடு இருக்கிறனால அவன் சொல்றான்,
என்னை கொண்டு போய் ஒருவரும் இல்லை, நான் போவதற்கு முன்னே ஒருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவன் என்ன செய்யறான்? எனக்கு யாரும் இல்லை, பிரச்சனையை சொல்றான், புலம்புறான். இதைத்தான் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்படியே அங்க எத்தனை வருஷமா இருக்கிறான்னு தெரியாது. ஆனா என்ன செய்யறான்? அவன் முயற்சி பண்ணவே இல்லை, ஆயத்தமாகவே இல்லை, யாருகிட்டையும் அதுக்கு செயல்படாமையே இருந்துட்டே இருக்கிறான். மாற்றத்தை விரும்பலன்னு நான் சொல்லல. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறாயா? நீ சுகமடைய விரும்புகிறாயா? அவன் அதற்காகத்தான் படுத்திருக்கிறான்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு காலைக்கு சில சில தோல்விகள் நிமித்தம் விட்டுருக்கலாம். நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டுனுங்க, நான் என்னென்னமோ செஞ்சு செஞ்சு பார்த்து அந்த ஆளு திருந்துற வழியே இல்லை. இன்னைக்கு நான் சில பேர் சொல்லுவாங்க, சில சகோதரி சொல்லுவாங்க, எங்க இந்த பையனுக்கு பார்த்தீங்களா இது மாதிரி காரியங்களை பார்த்து, ஐயோ பார்த்து சலிச்சு போச்சுங்க. திருமண காரியமோ இல்ல சில குடிப்பழக்கத்தை ஏதாச்சும் அடிமையா இருந்தா, அப்படி எத்தனையோ சகோதரி நான் சொல்லிக்கிறேன். முதல்ல ஆரம்ப ஜபத்து வந்தபோது நாங்கெல்லாம் அந்த ஆளை அங்க கூட்டிட்டு போய் பார்த்தோம், இங்க கூட்டிட்டு போட்டு பார்த்தாங்க, நாங்கெல்லாம் சலிச்சுதான் எங்களால முடியாதுன்னு சொல்லி பேசாம விட்டுட்டோங்க. இல்ல சுகம் யாராவது வியாதி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல், ஓ அந்த ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, விதி வந்த மாதிரி ஆகட்டும்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இவனும் கூடி சுகமடையத்தான் யாராச்சும் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. இல்ல சுகம் கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற போது வந்து படுத்துட்டானோன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் சுகமடைய வாய்ப்பு இல்லாதது போல மனம் சலிச்சுட்டு என்ன செய்யறான்? பேசுறான், சலிச்சு போய் பேசுறான். அப்பதான் ஆண்டவர் அப்ப கேட்கிறாரு, விரும்புறாய்னா கேட்ட போதும் கூடி ஒரே வார்த்தையில சொல்லிக்கலாம் அல்லவா, நான் விரும்புறேன் ஆண்டவரே, பேசிருக்கலாம் அல்லவா? அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே நான் வர்றதுக்கு முன்னாடி இறங்கிடுறாங்க, அதை இதையும் தான் சொல்றான்னு ஒழிய அவனால் என்ன செய்யறான்? அவன் உறுதியாக அந்த காரியத்தை அவன் சொல்ல முடியல. அப்பதான் இயேசு என்ன சொல்றாரு? சரிப்பா, நீ பேசுனா பேசிட்டே இருப்ப, புலம்புனா புலம்பிட்டே இருப்ப, என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எழுந்திரு, எழுந்திரு. இவன் சொல்ற, ஆண்டவரே நான் அங்க போய் இறங்குறதுக்கு முன்னாடியே வேறவங்க இறங்கிடுறாங்க, சுகம் அடைஞ்சிடுறாங்க, போயிடுறாங்க, நான் மட்டும் நான் எப்ப இருக்கிறனோ அதே இடத்துல இருந்து ஒரு மாற்றம் இல்லாம கிடக்குற ஆண்டவரே, எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் தன் நிலையை அப்படியே ஆண்டவர் எடுத்து சொல்றான். நீங்களும் ஆண்டவர் சமூகத்துல அப்படியே சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்களவா, டாக்டர்கிட்டையும் வக்கீலுகிட்டையும் எதையும் மறைக்க கூடாதும்பாங்க. அதை விட கர்த்தர்கிட்ட மறைக்காம சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவங்க தான், நான் இவன் தான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவங்க தான், நான் இந்த பலவீனம் உள்ளவன் தான், குறையுள்ளவ தான், ஆனா நம்ம வந்து நிக்கிற சாமி. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லாமையே அவருக்கு எல்லாமே தெரியும், சொல்லாமையே அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்ம சொன்னாத்தான், நம்ம ஜெபிச்சாத்தான், நம்ம கேட்டாத்தான், நம்ம கூப்பிட்டாத்தான் ஆண்டவர் கொடுப்பார், கேட்பார், கொடுப்பார். அதனால சொல்லுது, என் நாமத்தினால நீங்க எவை கேட்கிறீங்களோ அதை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். நீங்க கேட்கணும். இதை நம்ம இடையில தியானிச்சோம்லவா, பெருவி குருடன் ஆண்டவர் சமூகத்துல வந்து நிக்கிறான். கேட்கிற போது தாவீதின் குமாரனே இறங்குங்கிறாங்க. ஆண்டவர் செய்யறாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் பார்வையடையணும். அவன் அதுக்கு தான் கூப்பிடுறான்னு தெரியும். ஆனா நீங்க வாயில சொல்லணும். நீங்க எப்போ அந்த தீர்மானத்துல நின்று ஜெபிக்கிறீங்களோ, வாயில அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறீங்களோ, அதை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆனா அவர் தர்ற விதம் வித்தியாசமா இருக்கும். அவன் என்ன செய்யறாங்க? அந்த குளத்துல இறங்கி கொண்டு போய் விடுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன ஆண்டவரே, தேவதூதன் வரவே இல்லை, தேவதூதன் வந்தாத்தான் அந்த குளத்தை கலக்குமா? அப்ப நீங்க கொண்டு போய் உள்ள விடுவீங்கன்னு நான் நினைச்சேன். யாரும் இறங்காதப்பா, இவன் ரொம்ப வருஷமா கிடக்குறான், அவன சரீரத்தை பாருங்க, அவன் கிடக்குற இடத்த பாருங்க, பெட்டை பாருங்க, நாற்றம் அடிக்குது, முதல்ல அவன் சுகமாயிக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் கை பிடிச்சோ இல்ல அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னு நினைச்சா, இவரு சொல்றாரு, தேவதூதனும் வேண்டாம், யாரும் தேவையில்லை, உன் சுகத்தை கொடுக்கிற தேவன் உன் நடுவில் நின்று கொண்டிருக்கிறா, உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறா, உன் பக்கத்துல நின்று இருக்கிற மகளே, இங்க இருக்கிற படுக்கையில, இங்க இருக்கிற அறையில, இங்க இருக்கிற ஜெப வேலையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட,
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன ஆண்டவரே நீங்க சொல்றீங்க? நான் சொல்றத நீ செய். உன் படுக்கையை எடு. உன் படுக்கைதாயா உனக்கு பிரச்சனை, உன் வெட்டு தான் பிரச்சனை. நீ உட்கார்ந்து இருக்கிற அல்லவா, அந்த இடத்துல இருந்து முதல்ல எழும்பு. அந்த இருக்கிற இந்த உறவை கட் பண்ண. எது நீ எழும்ப முடியாதபடி, நீ போக முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்குன்னா, இதுதான் எனக்கு சேஃப்டி, இதுதான் எனக்கு சேஃப்டி. நீ எழும்பு, எழும்பு, எழும்பு. நீ நட, நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவ பிள்ளையே, நீ எழும்பு. இல்ல ஆண்டவரே, அங்கு வந்தா தானே, அதாவது அடியில தியானிச்சோம் அல்லவா, நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய். உன் வாய்க்கால்கள் தண்ணீரினாலே நிரப்பப்படும். உன் குளங்கள் தண்ணீர்னால நிரம்பும். உனக்கு தேவை தண்ணீர், உனக்கு தேவை பணம். அது நான் எந்த வழியில சந்திக்க நான் போதுமான தேவனா இருக்கிறேன். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அவன் சொல்றாரு, நீ முதல்ல எழும்பு. எப்படி ஆண்டவரே? நான் பார்க்கறது அங்க குளத்தை, நான் பார்க்கறது தேவதூதனை, நான் பார்க்கறது அவங்க ஏதாச்சும் எனக்கு உதவி செய்யணும் மனுஷர் கையை பார்க்கிற, அவங்க கண்களை தயவு கிடைக்குமான்னு பார்க்கிற. நீங்க சொல்றீங்க படுக்கை விட்டு எழுந்திருங்கிறீங்களே. நான் எழுந்திருக்க முடியாது ஆண்டவரே. இல்ல, நீ பார்வையை மாற்று, உன் நம்பிக்கையை மாற்று. நீ யார் மேல இதுவரைக்கும் நீ வச்சிருந்த நம்பிக்கையை அதை இன்று நீ மாற்று என்று சொல்லுகிறார். அதுல இருந்து நீ மாற்று. நீ அவங்கள பார்க்காத, உன்னை உண்டாக்கின கர்த்தரை பாரு, என்னை நோக்கி பாரு. உனக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன்னு நீ என்னை பார்க்காம யார பார்க்கிற மகளை, யார பார்க்கல மகனை? அவங்களை இவங்களையும் பார்க்காத. ஜெயமும் கர்த்தராலே வரும், கர்த்தராலே வரும். நீ எழும்பு. உன் படுக்கைய முதல்ல என்ன சொல்ற, நீ எழும்பி போன்னு சொல்லிக்கலாம் அல்லவா. உன் எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துட்டு போ. எது இதுவரைக்கும் உன்னை தாங்கி கொண்டிருச்சோ அதை உன் கரத்துல நீ முதல்ல எடுப்பா. கரத்துல எடு, எடு, எடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. நான் கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாட்ட சொல்லிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு கூட்டுல ஒரு பெரிய மரம் இருக்கு ஒரு காட்டுக்குள்ள. அந்த மரத்துல கழுகுகள் கூடு வச்சிருந்துச்சு. கழுகு கூடு வச்சு குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அதுக்கு 2-3 குஞ்சுகள் இருந்துச்சு. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகிற போது அந்த குஞ்சு என்ன வேணுச்சு, அப்படியே பறக்க தொடங்குது. ஒவ்வொன்னு பறக்குது, அந்த தாயை போல பறக்குது. சின்ன குஞ்சா இருக்கிற போது தாயை இறைய என்ன செய்யுது, இறைய வெளியில கொண்டு வந்து கொடுக்குது. கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆயிடுச்சு, அந்த அந்த குஞ்சுகள்லாம் ஒவ்வொன்று பறக்குது. ஆனா ஒரு குஞ்சு மட்டும் என்ன செய்யுது, பறக்கிறதே இல்லை. வெளியில வான்னு சொன்னா வர்றதில்லை, கூப்பிட்டா வர்றதில்லை. அந்த குஞ்சு என்ன பண்ணுது, அங்கேயே படுத்திருக்கு, சொகுசா படுத்திருக்கு. அது சொல்லுது, நான் எதுக்கு எந்திரிக்கணும்? எனக்கு நேரத்துக்கு நேரம் அம்மா சாகாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வாயை திறந்த போது வாயில போட்டுடுறாங்க. நான் எதுக்கு எந்திரிக்கணும், நான் எதுக்கு போகணும் சொல்லி சொகுசா அப்படியே படுத்தே கிடக்குறது. ஆனா அதுக்கு தாய்க்கு தெரியும், இல்ல, ஒரு நேரம் வரைக்கும் தான் என்னால தீனு கொடுக்க முடியும். நீயாக சிறகுகள் முளைத்து பறந்து என்னை போல ஆகாயத்துல பறக்க வேண்டும், என்னை போல ஆகாரத்தை தேடி வரணும், என்னை போல சத்துருக்கள் திடீர்னு வந்து அப்படியே கூட்டுலயே இருந்து என்ன செய்வாங்க, வேட்டைக்கு வர்றவங்க இல்ல பாம்போ மற்ற எதையும் என்ன செய்யும், அந்த கூட்டை வந்து பிடிச்சு அதை விழுங்கி போயிடும். ஆனா அது பறந்து வெளியில போக தெரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்துலாம் தப்பித்து கொள்ள முடியும்னு சொல்லி அது எத்தனையோ பாக்குது, அது முடியறது இல்லை. அது கொஞ்ச நாள் ஆணையம் என்ன செய்யுமாமா, வேதத்திலையும் கூட இருக்குது. அந்த கூட்டை என்ன செய்யுமாமா, அந்த குஞ்சுகள் எழுப்பி வர்றதுக்காக அந்த சொகுசு வாழ்க்கையை மாற்றும்படியாக அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூக்குல களைச்சு விடுமாமா. அந்த இறகால களைச்சு விடும். அந்த சொகுசு அந்த முட்டை போடுற போது மெத்தையாட்ட அதை கூட்டை வச்சிருக்கும். அந்த குஞ்சு சின்ன அந்த பச்சை குஞ்சா இருக்கிற போது மெத்தையாட்டு இருக்கும். ஆனா இறகுகள்லாம் அப்படி பெருசா ஆகிற போது அந்த கூடை அதுல இருந்து வெளியில வரத்தக்கதாக என்ன செய்யுமாமா, அந்த கூட்டை அந்த அடியில எல்லாம் முட்களாக இருக்கும், அது அப்படியே கூட்டை களைச்சு விடுமாமா. அப்ப என்ன செய்யும், வேற வழி இல்லாம, ஐயோ இந்த கூடைன்னு இப்படி மாறி போச்சு, நானே பறந்துறேன்னு சொல்லி அந்த குஞ்சு தானாக வெளியில பறக்க தொடங்கும். பறக்கிறதுதான் தெரியும், அடடா இப்படி நம்ம ஆகாயத்துல பறக்கலாமா, நம் தாயை போல இந்த அளவுக்கு பறந்து செல்லலாமா என்று சொல்லி அந்த கழுகு நினைக்குமாமா. அது சொந்த காலில் நிற்க தொடங்கும், சொந்த இறகாலை பறக்க தெரியும். அப்ப சொந்த இதுலயே தன் ஆகாரத்தை எப்ப எங்க அம்மா கொண்டு வந்து கொடுக்குங்கிற நேரத்தை எல்லாம் விட்டு போட்டு அதே பறந்து போய் அதே ஆகாரத்தை சாப்பிட்டு எப்ப பசிக்குது அப்ப சாப்பிட்டு
சாப்பிட்டு வகுத்தை நிரப்பிக்கிறதுக்கு ஒருத்தரை சார்ந்து நிற்க தேவையில்லை. தேவச்சனமே, இன்னைக்கும் கர்த்தர் பார்க்கிறார், சொல்றாரு, நீங்க எழுந்துரு, உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட. இதுவரை இருந்த சொகுசு வாழ்க்கை, இதையே ஒரு பக்கம் சார்ந்து கொண்டிருந்த ஆண்டு சொல்ற, இல்ல இல்ல, நீ சொந்த காலில் நிற்கும்படியாக, நீ தொடர்ந்து ஓடும்படியாக நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. நீ சார்ந்திருந்த இடத்தை விட்டுரு, நீ சார்ந்திருந்த நபரை விட்டிருந்து, சேர்ந்திருந்த பொருளை விட்டுரு, நான் என்னை சார்ந்து கொள், சார்ந்து கொள். எரேமியா சொல்லப்படுறது, கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தரை நம்பி எழுந்துரு. வார்த்தை எடுன்னு சொல்றான். அந்த சொல்லி முடிச்சுமே உடனே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அவன் சொஸ்தமா இருக்குன்னு சொன்னேமே அவன் செய்தான். சொஸ்தமானா, சொஸ்தமான பிறகுதான் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். தேவ பிள்ளைகளே, உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புகிற காரியத்துக்கு ஒரு ஜெயம். இது நீண்ட நாட்களாக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற, நீங்க தடைபட்டு கொண்டிருக்கிற, எதை நினைக்கிறாயோ கர்த்தர் சொல்றாரு, அந்த சொன்ன வார்த்தையை அவன் நினைச்சு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படுகிற போகிற போது சொஸ்தமாகி விட்டான், சொஸ்தமாகி விட்டான். தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை வந்தியுமே பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க இந்த வார்த்தை உங்களோட பேசிக்கிறா, பிடிச்சு கொண்டு நீங்க போங்க. போகிற போதே கர்த்தர் அற்புதம் செய்வார், போகிற போதே விடுதலை கர்த்தர் செய்வாரு. நீங்க அந்த சாட்சியை நீங்க சொல்லுவீங்க. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் என்னோடு எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் தேவன் ஆண்டவரே ராஜா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அடியை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துறோம். அதற்கு ஆண்டவரே, ஒரு உதாரணமாக 38 வருட வியாதி உள்ள மனுஷனை கர்த்தர் எங்கள் மத்தியிலே காமித்து முன்னிறுத்தி, அவங்க ஆண்டவரே ராஜா, அவங்க புலம்பலை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவங்க ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவங்களோடு இடைப்பட்டதற்காக அவங்க சுகத்தை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் எந்தெந்த தேவையோடு நாங்கள் கலங்கி நிற்கிறோமோ அதை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து அற்புதம் செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துருங்க தாவே. ஆசீர்வதியும். இதில் கலந்து கொண்டு கேட்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யாரெல்லாமோ அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த தேவையோடு நிற்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஆண்டவரே, ஒரு விடுதலை, ஒரு ஜெயத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து அதை அனுப்பி கொடுப்பீராக. பண தேவையோ, சரீர சுகமோ, ஒத்தாசையோ, ஆண்டவரே நெருக்கமோ, பாடோ, எது இருந்தாலும் ஆண்டவரே, எதை கொடுத்தால் அவங்க மகிழ்ச்சி அடைவார்களோ, எதை கொடுத்தால் அவங்க விடுதலை அடைவார்களோ, எதை கொடுத்தால் அவங்க வாழ்க்கை மாறுமோ அதை கர்த்தர் தந்தள்ள முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று